அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட மனோ பேசுறேன். இந்த நிகழ்ச்சி உங்களோட ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். என்னடா ரொம்ப நாளா ஆளக்கானோம் அப்படின்னு பாக்குறீங்களா? இல்லங்க, நான் உங்களுக்காக இந்த ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். இந்த அனுபவங்கள் தான் ஒரு மனிதனை உருவாக்குது அப்படின்ற ஒரு டைட்டிலோட நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஒவ்வொருத்தரோட அனுபவங்கள் இன்னொருத்தவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு நேரத்துல ஹெல்ப் பண்ணும் ஒரு நம்பிக்கையில இந்த ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல அனுபவங்களை நம்ம இந்த ப்ரோக்ராம்ல பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த வாரம் அது மாதிரி ஒரு சிறந்த அனுபவத்தை தான் நம்ம பார்க்க போறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்காக அடுத்தடுத்த 3 பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். வித் மீ மனோ என் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. அனைவருக்கும் ஒன்ஸ் அகைன் அன்பான வணக்கங்கள். நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். நம்மளோட ப்ரோக்ராம்ல எப்பவுமே ஒரு மனிதர்களோட அனுபவங்களை தான் பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதனையான மனிதன், அவரோட வாழ்க்கையில நடந்த அனுபவங்கள், அவரை பத்தியும் அவரோட மனதிலிருந்து எழுதப்பட்ட விஷயங்களையும் நம்ம பார்க்க போறோம். அவர் யாருன்னு பாக்குறீங்களா? நம்மளோட ஆஸ்கர் நாயகன் ஏஆர் ரகுமான் தாங்க. ஏஆர் ரகுமான் இன்னைக்கு தமிழ் ஒரு இந்தியாவுக்கே மிகப்பெரிய பெருமையை சேர்த்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். எத்தனை கல்ச்சர், எத்தனை மியூசிக்ஸ், எத்தனை மக்கள் அவரை ஃபாலோ பண்றாங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு நம்மளுக்கு இந்த ஒரு ப்ரோக்ராம் மட்டும் பார்த்தா, ஆனா இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம் ஸ்பெஷலா அவருக்காக பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நம்ம முழுக்க ஏஆர் ரஹ்மானோட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களையும் அவரை பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அவரோட 3 பாடல், சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களோட ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். கனவுகளுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு அப்படின்றத எப்படிங்க நம்ம ப்ரூவ் பண்ணலாம்? எத்தனையோ பேர் அவங்களோட கனவுகளை ஒரு மிகப்பெரிய சக்தியா மாத்தி இந்த உலகத்துல ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஜெயிச்ச ஒரு மனிதர் தான் நம்மளோட ஏஆர் ரகுமான். ஏஆர் ரகுமான் அவர் யாரு, அவர் எப்படி இந்த நிலைமைக்கு வந்தாரு அப்படின்னு யோசிக்கலாம்ல. ஆனா சாதாரண மனிதர் ஒரு சாதனையாளரா மாறினதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா நம்மளோட தலைவர் ஏஆர் ரகுமான் திகழ்ந்துகிட்டு இருக்காருன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவர் வாழ்க்கையில பல விஷயங்கள், நிறைய விஷயங்களை சாதிச்சுட்டே இருக்காரு, இன்னமும் சாதிச்சுட்டே இருக்காரு. இசைக்கு மயங்காத எந்த ஒரு உயிரினமும் கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனா ஏஆர் ரகுமான் இசையை கேட்காத எந்த மனிதனும் இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு இசையில ஒரு புதுமையையும் ஒரு மாற்றத்தையும் கொண்டு இன்னைக்கு உலகம் முழுக்க தமிழன்னா யாரு, இந்தியன்னா யாருன்ற ஒரு மிகப்பெரிய விஷயத்தை கொண்டு போய் சேர்த்திருக்காரு நம்மளோட ஏஆர் ரகுமான் சார். அவரை பத்தி தான் நம்ம இந்த ப்ரோக்ராம்ல கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவரை பத்தி இன்னும் நிறைய கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி அவரோட 3 பாடல், சூப்பரான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை நம்மளோட ஏஆர் ரகுமான் சாரை பத்தி நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இது சிறப்பான ஒரு சிறந்த ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை. ஏன் இது சிறந்த ப்ரோக்ராம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம பார்க்க போற ஒரு கதையும் ஒரு சிறந்த மனிதனோட கதை தாங்க. நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. ஒரு சாதனையாளனை பத்தி நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். உங்க எல்லாம் தெரியும் நம்ம யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கணும். நம்மளோட ஏஆர் ரகுமான் சார். அவரை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவர் எப்ப பிறந்தாரு எல்லாம் தெரியப்படுத்தணும்னு ஆசைப்படுறேன். அவர் ஜனவரி 6, 1966 சென்னையில பிறந்திருக்காருங்க. அவரோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? ஏஎஸ் திலீப் குமார். அவரோட இப்ப பேர் ஏஆர் ரகுமான், அல்லா ரஹா ரகுமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட பேரு மட்டும் கிடையாதுங்க, எந்த ஒரு பேரும் எல்லா பேருக்கும் எத்தனையோ பேர் அவங்கவுங்க பேரை எப்படியே வச்சுக்கலாம். பட் ஆனா அந்த பேர் அந்த உலகம் முழுக்க சொல்ற மாதிரி மாத்துறாங்க பாத்தீங்களா, அதுதாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றின்னு சொல்லலாம். அந்த வெற்றியை நம்ம ஏஆர் ரகுமான் இன்னைக்கு கொடுத்துருக்காருன்னு தான் சொல்ல முடியும். அவரோட பேருக்காக மட்டும் இல்ல, அவர் பிறந்த மண்ணுக்கும் சரி, அவர் பிறந்த நாட்டுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு பெருமையை தேடி கொடுத்திருக்காரு. அவரை பத்தி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம கேட்க போறோம். நீங்க எல்லாம் ஸ்டே டியூன். நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. எல்லார் வாழ்க்கையிலும் கஷ்டம் இருக்குங்க. கண்டிப்பா கஷ்டத்தை தாண்டி வர்றவன் தான் இந்த உலகத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றியை உருவாக்க முடியுன்றதுக்கு இவர் மற்றும் ஒரு விதிவிலக்கு அல்லன்னு சொல்ல முடியும். ஏஆர் ரஹ்மான் சாரோட வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் இனிஷியலா அவர் பிறந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா ஆர்.கே. சேகர். அவர் ஒரு தமிழ் மியூசிஷியன் சொல்லலாம். அவர் மலையாளத்துல சில பிலிம்ஸ்க்குலாம் மியூசிக் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் சென்னையில தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ரகுமான் 4th ஏஜ்ல அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க மியூசிக்ல. பாத்தீங்களா, விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரகுமான் சார் அவரோட லைஃப் 4th ஏஜ்லயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர் 9th ஏஜ் இருக்கும் போது அவங்க அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அவர் ஆர்.கே. சேகர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் 11 வயசுல இருந்து அவர் ஃபேமிலியை சப்போர்ட் பண்றதுக்காக ஏஆர் ரகுமான் அவர் பியானோவை தூக்க ஆரம்பிச்சாருங்க. அன்னைக்கு தெரியல அவர் இன்னைக்கு உலகம்
போற்றும் மிகப்பெரிய மனிதனா மாறுவான்னு சொல்லி அவர் எத்தனையோ நாள் எத்தனையோ நேரங்கள்ல வழக்கம் போல நிறைய பிலிம் ஸ்டுடியோஸ்க்கெல்லாம் முன்னாடி நின்று வாய்ப்புகளுக்காக கேட்டு ஏங்கி இருக்காருங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்களா எத்தனையோ வாய்ப்புகளை உருவாக்கி இருக்காருன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி அவரோட வாழ்க்கை ஸ்டார்ட் ஆச்சு. இன்னும் அவர் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை, இது அனுபவங்களின் ஆரம்பம். வித் மீ மனோ. முதல் முறையா இளையராஜா ட்ரூப்ல இருந்து வெளியில் வந்து மணிரத்னத்துக்காக ரோஜா படத்துல 1991ல அவர் வந்து இசை அமைச்சிருக்காரு. ஸோ அந்த இசை அவர் அமைச்ச இசை பயங்கரமா ஹிட் ஆச்சு. பட்டி தொட்டி மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயும் அந்த பாடல் வந்து பயங்கர ஹிட் ஆகி ஓட ஆரம்பிச்சிச்சு. பாலிவுட், ஹாலிவுட் எங்க பாத்தீங்க எந்த விட்டும் பயங்கரமா பிச்சுட்டு ஓடிச்சுங்க. இன்னைக்கு நம்ம ரோஜா பாடல் நம்ம ரசிக்காம இருக்க முடியாதுங்க. ஒவ்வொரு பாடலும் இன்னைக்கு கேட்டா கூட நம்மளுக்கு மனசுல ஒரு சந்தோஷம் பயங்கரமா கிரியேட் ஆகும். இன்னும் அந்த தமிழா பாட்டெல்லாம் போட்டா சான்ஸே இல்லைங்க. ஒரு நல்ல ஒரு உணர்ச்சி எல்லாத்துக்குமே பொங்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தன்னோட இன்ட்ரோவே பார்த்தீங்கன்னா பயங்கரமா இறங்கினாரு நம்ம தலைவர் ஏஆர் ரகுமான். இன்னும் அவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, ஸோ அவர் எப்படி இந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்தாரு அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி அவரோட 3 பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம்மளோட தலைவர் ஏஆர் ரகுமானை பத்தி தாங்க. இது ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை, இது அனுபவங்களின் ஆரம்பம். நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை. இந்த நிகழ்ச்சியில நம்ம ஏஆர் ரகுமான் சாரோட சாதனைகளை பத்தி தாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. 1992ல வெற்றிக்கு அப்புறம் நிறைய படங்கள் வாய்ப்புகள் நம்ம ஏஆர் ரகுமான் சாரை தேடி வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அவர் இசையமைச்ச 2001ல இசையமைச்ச லகான் படம் அகாடமி அவார்டுக்கு வந்து நாமினேட் பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அவரோட இசை வந்து நல்லா ரீச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு மாற்றங்களை கொண்டு வந்தாருன்னு சொல்ல முடியும். எப்பயுமே ஒரு பவுண்டரி, அந்த பவுண்டரி கம்ஃபர்டபுள் ஜோனை தாண்டி ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது அங்கே சாதிக்க முடியும். ரிஸ்க் எடுத்தா மட்டும்தான் வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போக முடியுன்றத சூப்பரா நிரூபிச்சு காமிச்சிருக்காரு நம்ம தலைவர். எப்படின்னு சொல்றீங்களா? எத்தனையோ மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்கவுங்களோட வித்தைகளை அவங்கவுங்களோட திறமைகளை காமிச்சிட்டு இருக்கலாம். பட் ஆனால் அவங்களோட சர்க்கிள் எல்லாமே அந்த ஒரு மாநிலத்தையோ அல்ல அந்த ஒரு நாட்டுக்குள்ளதான் இருந்துச்சு. ஆனா நம்ம தலைவர் அதை தாண்டி என்னால எதுவும் பண்ண முடியும், எத்தனை நாட்டுக்குனாலும் போக முடியும், எத்தனை நாட்டுல உள்ள கலாச்சாரத்தையும் இசையையும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ண முடியும் காமிச்சிருக்காரு. அந்த மாதிரி பண்ண விஷயங்கள் நிறைய இருக்கு. அதை நம்ம அடுத்தடுத்து கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி அவரோட இசையில வந்த 3 சூப்பரான பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களோட ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை, இது அனுபவங்களின் ஆரம்பம். நம்ம எல்லாரும் ஏஆர் ரகுமான் சாரோட ஒரு சிறந்த வாழ்க்கையை பத்தி தான் அந்த நிகழ்ச்சியில கேட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை, இது அனுபவங்களின் ஆரம்பம். என் யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. ஏஆர் ரகுமான் சார் தமிழ் படங்கள்ல அமைச்சது மட்டும் இல்லாம பாலிவுட்லயும் பயங்கரமா ரீச் ஆனாரு. அதுக்கப்புறம் ஹாலிவுட் அவரை வரவேற்றதுன்னு சொல்ல முடியும். லார்ட் ஆஃப் த ரிங்ஸ்ல அவரோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சான்ஸே இல்லைங்க. அந்த $25 மில்லியன் பட்ஜெட்ல எடுத்த படங்க அது. அதுல நம்ம தலைவர் வந்து மியூசிக் அமைச்சிருக்கான்றது எவ்வளவு பெருமையான விஷயம். ஸோ அவர் அந்த டைமிங்ல சூப்பரா அமைச்சு கொடுத்தாருன்னு தான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஹாலிவுட் படம் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு மைல் கல் அவருக்கு ஒன்று கிடைச்சிச்சு. ஸ்லம் டாக் மில்லினரி 2008ல அவர் அமைச்ச படம் தாங்க, இசையமைச்ச படம் தான் ஸ்லம் டாக் மில்லினரி. 2 ஆஸ்கார் அவார்டை வந்து சூப்பரா பெற்று தந்துச்சு. முதல் இந்தியன் வந்து ஆஸ்கார் அவார்டை வாங்குறாரு அப்படின்ற ஒரு பெருமையோட ஒரு பெருமிதத்தோட அவர் ஸ்டேஜில் நின்று அவர் பேசின வார்த்தை என்ன தெரியும்ல, எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்னு அவர் தாய்மொழி தமிழ்ல பேசினாரு. அப்ப தெரிஞ்சிச்சு எங்களுக்கோட ஒரு தமிழனோட ஒரு திமிரும் ஒரு பவரும் தெரிஞ்சுங்க. அவர் அங்க போய் நின்றாரு. அதுக்கு மேல வேற எந்த விஷயமும் கிடையாதுங்க. அந்த அவார்டு, அந்த பெருமையான மொமெண்ட்டை இது வரைக்கும் நம்ம திருப்பி பார்க்கலாங்க. இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கூட அவர் ஸ்டாப் ஆகல. ஏன்னா எந்த ஒரு புகழையும் நம்ம தலைக்கு ஏற்றிய கூடாது. அதுதான் அவரோட சிறந்த பண்பும் சொல்ல முடியும். இன்னமும் ரொம்ப சிம்பிளா இருப்பாரு, சிம்பிளா பேசுவாரு, அமைதியா பேசுவாரு. அதுதாங்க ஒரு நல்ல ஒரு சாதனையானுக்கு அழகுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவரை பத்தி கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக அடுத்தடுத்த 3 பாடல் ஏஆர் ரகுமான் மனுஷன்ல வந்துகிட்டே இருக்கு. நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. நம்மளா கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை, இது அனுபவங்களின் ஆரம்பம். நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஏஆர் ரகுமானோட வாழ்க்கை வரலாறு நம்ம ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை ப்ரோக்ராம்ல கேட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்க எல்லாரும் ரசிச்சுக்கிட்டு இருக்கீங்க யுஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க.
ஏஆர் ரஹ்மான் சாரை பற்றி பேசிட்டே இருக்கலாங்க. அவரோட சாதனைகள்லாம் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமில் சொல்ல முடியாது. நான் முன்னாடியே சொன்னேன், அதுதாங்க நடக்கப்போ. இன்னும் பல விதமான மியூசிக்ஸ் நாட் ஓன்லி இன் இங்கிலீஷ் வாஸ் டன் லாட் ஆஃப் ஜாப் இன் வேரியஸ் லாங்குவேஜஸ் அண்ட் வேரியஸ் கல்ச்சர்ஸ் தான் சொல்ல முடியும். ஒரு காட்டாறு நிற்கவே நிற்காதுங்க, எப்பயுமே போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி தான் அவரை யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியும். ஏன்னா அவருக்குள்ள அவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்குது. ஒரு கான்ஃபிடென்ட் மட்டும் இருந்துச்சுங்களே எந்த ஒரு விஷயத்தை நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா அவர் திகழ்ந்துக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்ல முடியும். எல்லா பேரும் அவரை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அதே அவரால் முடிஞ்ச விஷயங்களை அவர் பண்ணும்போது நம்மளால ஏன் பண்ண முடியாது? அவர் ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்காரு. இன்னும் அவரை பத்தி இந்த சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம அடுத்தடுத்து கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்காக 3 பாடல் வந்துகிட்டே இருக்கு ஏஆர் ரஹ்மான் இசையில. கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஸ்டே டியூன். நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க. ஒரு சாதனையாளன் வந்து இன்னொரு சாதனையாளனுக்காக ஏதோ ஒரு ஒர்க் பண்ண எப்படி இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. அவர் நிறைய படங்களுக்கு வந்து நிறைய பிபிலியோகிராஃபிக்கு வந்து அவர் இசையமைச்சிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். நீங்க அதை ஒரு எடுத்துக்காட்டா குரு படத்தை கூட எடுத்துக்கலாம். ஒரு அம்பானியோட கதையை வந்து இவரோட இசையில கேட்கும் போது தான் ஒரு இன்ஸ்பிரேஷனலா இருந்துச்சு சொல்ல முடியும். இப்ப கூட ரீசெண்டா அவர் பிலி அப்படின்னு ஒரு படத்துக்கு பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த பிலி வந்து அவர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயர் சொல்ல முடியும். உலகத்திலே ஒரு மிகப்பெரிய ஃபுட்பால் பிளேயர், எல்லாரும் ரசிச்சிருக்காங்க. அவரோட பிபிலியோகிராஃபியை வந்து இவர் இசையில பண்ணிக்கிட்டு இருக்காருன்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மெக்சிகோ நாடே வந்து பாராட்டிக்கிட்டு இருக்கு. அந்த கல்ச்சர்லயும் அவர் கத்துக்கிட்டு இன்னமும் அந்த கத்துக்கிட்டு அந்த இசையை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி புது புது மாற்றங்கள் புது புது விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. ஏன்னா அவரை பத்தி சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு அடுத்து சொல்லிக்கிட்டே இருக்க போறேன். நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். வித் மீ மன்னோ. நம்ம எல்லாரும் கேட்டுட்டு இருக்கோம் ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை. நம்ம ஏஆர் ரஹ்மான் சாரோட கதையை தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவர் இன்னும் பல விஷயங்களை வந்து இந்த உலகத்துக்காக பண்ணிக்கிட்டே இருக்காரு. அந்த இசைத்துறையில எவ்வளவோ ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்காரு. நிறைய டாக்டர் பட்டம் பெற்றிருக்காருன்னு சொல்ல முடியும். இன்னும் அவரோட இசை தாகம் குறையவே இல்லை. அவரோட இசையை கேட்கறதுக்கு நம்ம எல்லாரும் இருக்க வரைக்கும் அவர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அவருக்கு நல்ல ஒரு வளத்தையும் நல்ல ஒரு உடல் நலத்தையும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்குவோம். அவர் இன்னும் அடுத்தடுத்த உயரத்துக்கு போவார். அதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம் அப்படின்னு யோசிக்கும் போது எந்த ஒரு விஷயமும் சாதனமாக கிடைக்காது. நம்மளும் ஸ்டார்ட் பண்ணி ஓட ஆரம்பிக்கணும். ஓடலாம், கண்டிப்பா கிடைக்கும். இந்த உலகம் நம்மளோட திறமைகளை பாராட்டும். அதற்கான திறமைகளையும் நம்மளோட சிறப்பையும் வளர்த்துக்கணுன்ற ஒரு விஷயத்த வந்து அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இது மாதிரி இன்னும் பல விஷயங்கள் இன்னும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கு. நம்ம பேசிக்கிட்டே இருக்க போறோம். நம்ம எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆண்டிபட்டி முதல் அமெரிக்கா வரை இது அனுபவங்களின் ஆரம்பம். வித் மீ மனோ இன் யூஎஸ் தமிழ் எஃப்எம். அதிகமா கேளுங்க, அதிகமா என்ஜாய் பண்ணுங்க.